ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசி vs சிஎஸ்கே மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 48. ஸோ இந்த மேட்சோட யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எல்லாமே இந்த வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிற நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் டெய்லி மேட்ச் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைப் கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அடுத்தடுத்த அப்டேட்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் வரக்கூடிய உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு எல்லாமே நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச்சர் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அருண்ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லியில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ நைட் மேட்ச்சு இங்கே பார்க்குறப்போ ஃப்ளாட் ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஸோ பவுண்ட்ரி ஃப்ரெண்ட்லி தான். எங்கள் சின்ன கிரவுண்டு கூட லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பஞ்சாப் vs டிசி நடந்துச்சு இங்கே. ஸோ அதுக்கப்புறம் அவே போயிட்டாங்க டிசி. இப்போ எகெயின் ஹோமுக்கு வந்திருக்காங்க. அந்த மேட்ச் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மதியம் மேட்ச்சு. இருந்தாலும் 260 பயணமாக போச்சு. ஏன்னா ட்ரை பிச்சில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எடுக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் பயணமான ஒரு பாட்டா விக்கெட்டாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல எந்த பிச் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த மேட்ச்சில் நடந்தது, ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது நம்ம லாஸ்ட் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், அதுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஹிஸ்டாரிக்கலி எப்படி இருந்திருக்கு, மேக்ஸிமம் ஆஃப் த பிக்சர்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் சின்னது. ஸோ அதேமாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோர் 190 200. ஸோ ஈஸியாக ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியும். பேசஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து 55% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 45% விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே குட்டி கிரவுண்டாகவே இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ நல்லா போடக்கூடிய ஸ்பின்னர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ டியூ ஃபேக்டர் வந்து கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை லெவல் ரேஞ்சுக்கு இருக்கும். நைட் மேட்ச்னால கொஞ்சம் டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேஸ் பண்ணுறது தான் இந்த கிரவுண்டோடைய ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் லெவன்றதை பார்த்துக்கலாம். டெல்லிக்கு நிஷாங்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசுட்டோஷ் சர்மா, இங்கே வந்து கைல் ஜேமிசன், மிச்சல் ஸ்டார்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு இன்க்ளூஷன். குல்தீப் யாதவ், நட்ராஜன். ஸோ இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீம்ஸுக்குமே முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா அடுத்த டாப் 4க்கு அடுத்து இருக்கக்கூடிய டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி போன மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு டிசி, சிஎஸ்கே இந்த 3 டீம் தான் வந்து டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர் 3 டீம் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஆல்ரெடி எம்ஐ கிட்டத்தட்ட வந்து வெளியில் போயிட்டாங்க. எல்எஸ்ஜியுமே ரொம்ப டவுன் ஃபாலில் தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட், உர்வில் பட்டேல், பிராவிஸு, சிவம் துபே. இன்னொன்று என்னென்னா போன மேட்ச் தான் வந்துட்டு இவரை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க கோஸை. ஸோ அவருக்குமே இப்போ வந்து காயன்னு சொல்லிட்டு அவருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஜேமி ஓட்டன், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரன், நூறு ஆகும்போது அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, சர்ஃபாஸ் கான், இதுதான் அவங்களுடைய டீமாக இருந்துகிட்ருக்கு. இங்கே இம்பேக்ட் பிளேயர் வந்து அபிஷேக் பொரியல் தேவைப்பட்டால் பேட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விப்ராஜ் நீங்கம் வந்து டெல்லியில் இது வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீம் ஃபார்ம் அமௌண்ட்டுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பார்த்துருவோம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்சன், அன்சுல் கம்போஜ், ஓவர்டன் 3 பேருக்கு நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஓவர்டன் போன மேட்ச் தான் டிசி கேங்ஸ் அப்ளை பண்ணால் 4 விக்கெட். ஸோ அதனால் 4 ஆவரேஜ்ன்றது காட்டுது. அன்சுல் கம்போஜும் அதே தான் 3 ஆவரேஜ், 3 விக்கெட் ஆவரேஜ். சஞ்சு சாம்சன் வந்துட்டு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அதிகமான ஆவரேஜஸ்ன்றது இருக்குது. கம்மி பால்ஸில் கம்மி மேட்சஸில் அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சப் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலி சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க டிசிக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ணுறப்போ. ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸுமே இருக்குது. இப்போ சிஎஸ்கேயும் ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய லாஸ்ட்லேருந்து வின்னிங்க்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சொல்லி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு இந்த 2 டீம்ஸுக்குமே இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நூறு ஆகாமல் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஸ்டப்ஸு, டேவிட் மில்லர் ஆர்டர் வந்து ஆடிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும். இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு டெல்லியோட ஸ்ட்ரென்த்து ஹோம் அட்வான்டேஜ். அவங்க ஹோம் கிரவுண்டை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். கேஎல் ராகுல் வென்யூ ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, நிஷாங்காக்கு அதிகமாக இருக்குது, குல்தீப் யாதவும் நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்சுல் கம்போஜும் ஓவர்டனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க டிசி கேம்ஸ்ட்டு. அவங்க 2 பேருமே இவங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச்: சஞ்சு சாம்சன், ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், கேஎல் ராகுல், பத்து நிஷாங்கா. இந்த 5 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சஸ்க்கு செமையான ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய டாப் 5 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்த்துடலாம். இங்கே பார்க்குறப்போ கேஎல் ராகுல் அண்ட் பத்து நிஷாங்கா டாப் 5ல் வந்துடுறாங்க. ஸோ நிதிஷ் ராணா 26 31, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 30 28, அசுட்டோஷ் சர்மா 19 24, சமீர் ரிஸ்வி 20 20. ஸோ அக்சர் பட்டேல் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா
18.2 1.1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ அப்புறம் கைல் ஜேமிசன் 0.8 1.2 விக்கெட் ஆவரேஜ், மிச்சல் ஸ்டார்க் 1.2 1.3, குல்தீப் யாதவ் 1.4 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நட்ராஜன் 1.1 1.0 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி இந்த மாதிரி டிசி கிங்ஸ்டன் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. டாப் 5ல் வந்துடுறாரு. ருத்ராஜ் கேக்வாடை பொறுத்த வரைக்கும் 35 33 டீசெண்டான ஒரு ஆவரேஜ் ப்ளஸ் நல்ல ஃபார்முக்கு டச்சுக்கும் வந்திருக்காரு. இதுவுமே நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னன்னா சஞ்சு சாம்சன் லாஸ்ட் 2 மேட்சாக வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் டிசி அவருடைய ஃபேவரட் டீமாக வந்திருக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்ன்றது எதிர்பார்க்க முடியும். நல்லா ரன்கள் ஸ்கோர் பண்ணலாம் அவர். ஸோ அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் 16 18, டிவால் பிராவிஸ் 19 22, சிவம் துபே 24 29, ஜேமி ஓட்டன் 4 விக்கெட்டு, டெல்லியில் ஒரு 1.2 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. கார்த்திக் சர்மா 14 15. ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் வீரவங்களாம் பெருசாக ஸ்டாட்ஸ் இல்லை, எல்லாமே நியூ பிளேயர்ஸ். ஸோ நூர் அகமது ஒரு விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. அன்சுல் கம்போஜும் ஓவர்டனும் வந்து டிசி கிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே முகேஷ் சௌத்ரி 1.2 0.9. ஸோ சர்ஃப்ராஸ் கான் 26 30. அவருமே ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் டெல்லி யார் இம்பேக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தப்போ நம்ம மிச்சல் ஸ்டார்க் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் குல்தீப் யாதவ் 2 பேருமே நல்ல ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். குறிப்பாக டெல்லியில் குல்தீப் யாதவ் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்னா இன்னுமே அவர் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு டெத் பவுலிங் கிடச்சிச்சின்னா இன்னுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் அண்ட் ஓவர்டன் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அன்சுல் கம்போஜ் மேட்ச் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. சூப்பராக வந்து பவுல்ன்றது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பேட்டில்ஸுமே இருக்குது. நம்ம அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார் எத்தனை டைம் வந்து யாருக்கு அவுட் ஆகிருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 4 பவுலர்ஸுமே இந்த மேட்ச் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்கட்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஹெட்கட் நம்ம ஆல்ரெடி அந்த டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டனில் பார்த்த மாதிரி தான். ஸோ மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்குது. ஏன்னா அன்சுல் கம்போஜ் ஓவர்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் வந்துட்டு டிசியை வந்து ஹிஸ்டாரிக்கலாக டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இப்போ மென்டலேஜ் வந்து அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே ப்ராப்ளி இந்த மேட்ச் வந்து டஃப் கொடுப்பாங்க. கண்டிப்பாக டிசியுமே டஃப் கொடுப்பாங்க. ஒன் சைடாக போகும்னு சொல்ல முடியாது இந்த டீமுக்குமே. ஸோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றதை கடைசியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மேட்ச் மேட்ரிக்ஸ்ன்னு தான் பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்கே டாப் ஆர்டர் விசேஷ் அக்ஷர் பட்டேல் பவர் பிளேயில் போட்டார்னா அது ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். காரணம் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அடிச்சும் போடுவார். இந்த பர்டிகுலர் விக்கெட்டில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 40% இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அக்ஷர் பட்டேலுக்கு இதில் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ டிசி டாப் ஆர்டர் விசஸ் சிஎஸ்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங். ஸோ முகேஷ் சௌத்ரி ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு கேஎல் ராகுலாக இருக்கட்டும், நிஷாங்காவாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு இது இருக்கும். பட் இது வரைக்கும் கேஎல் ராகுல் அவுட் ஆனது கிடையாது. ஸோ வென்யூ ஆவரேஜுமே நல்லா ஒரு ஆவரேஜ் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஸ்விங்கிங் பாலுக்கு வந்து அதிகபட்சமாக அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமீர் ரிஸ்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா போன மேட்ச் அவங்களுக்கு 260 அடித்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ணாங்க. அதுவுமே நல்ல பேட்டிங் விக்கெட் தான். பட் ஆர்சிபியோட குவாலிட்டி பவுலிங் தான் அவங்க எல்லாத்தையுமே விக்கெட் எடுத்து ரொம்ப லோ ஸ்கோரில் டிசியை வந்து அவுட் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செகண்ட் பேட்டிங்கில் பார்க்குறப்ப நம்ம வேறு ஒரு பிச்சில் பேட்டிங் ஆடுற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதான் வந்து காரணம். ஸோ எகெயின் சிஎஸ்கே ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்து அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம ஆர்சிபி பண்ண மாதிரி நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நிஷாங்காவாக இருக்கட்டும், சமீர் ரிஸ்வி, அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்விங்கிங் பாலில் அவுட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நிதிஷ் ராணா அவருடைய ஹோம் கிரவுண்ட் அங்கே அவர் ஒரு டெல்லி பாய், அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அவருமே கொஞ்சம் ஸ்லைட்லி நல்ல அட்வான்டேஜ் ஃபார்மில் தான் இருக்கார். சமீர் ரிஸ்வி சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அடித்தார், அதுக்கப்புறம் பெருசாக ஃபார்மில் கிடையாது. ஸோ கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்சிபி பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப சிஎஸ்கே பவுலிங் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ கிறிஸ்டியன் ஷப்ஸ் போன்ற பிளேயர்கள் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அவங்க வந்து ரன்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் அட்வான்டேஜ் கேஎல் ராகுலுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீ பேட்டர்ஸ்ன்றதை பார்த்துருவோம். கீ பேட்டர்ஸில் உங்களுக்கு யாருக்கு வந்து பேட்டில் இருக்குன்னா சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேலை வந்து 60 பாலில் 67 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட்ன்றது விட்டுருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 100 தான். ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ பார்த்து தான் ஆடிருக்காங்க அக்ஷர் பட்டேலை, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ருத்ராஜ் கேக்வாட் விசஸ் குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவுக்கு இது வரைக்குமே அவுட் ஆனது கிடையாது. ஸோ 15 பாலில் 30 ரன் அடிச்சிருக்காரு, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு குல்தீப் யாதவ். ருத்ராஜ் கேக்வாட் சில அட்வான்டேஜஸ் ருத்ராஜ் கேக்வாட் தான் இருக்குது. இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி விசஸ் உங்களுக்கு கேஎல் ராகுல். அட்வான்டேஜ் கேஎல் ராகுல் தான். ஸோ ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு, பட் அது பெரிய அளவில் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 12 பாலில் 18 ரன் அடிச்சிருக்காரு, 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்கார்.
ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் தூபேக்கு இருக்குது. ஸோ ஒரு டைம் தான் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ 14 பாலில் 24 ரன்னுன்றது அடிச்சிருக்காரு தூபே. ஸோ தூபேக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு நூர் அகமது விசஸ் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு. ஸோ இங்கே நூர் அகமது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு டைம் வந்து விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸை. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் விசஸ் நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணாவோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு அன்சுல் கம்போஜ் நிதிஷ் ராணாவை. ஸோ டேரக்ட் அட்வான்டேஜ் அன்சுல் கம்போஜுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டார்க் விசஸ் தூபே. பட் தூபே தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஏன்னா ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. பட் ஸ்டில் 14 பாலில் 24 ரன்னு 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிருக்காரு தூபே. ஸோ இது ஒரு குட்டி கிரவுண்ட் நல்ல ஒரு பேட்டிங் கேட்னால தூபேயுமே இந்த சீசனில் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த இதை வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி ஒரு நிக்கோலஸ் புரான் வான்கடையில் குட்டி கிரவுண்டு நல்லா ஒரு பாட்டா விக்கெட்டுன்னொன்னே நல்ல வந்து ஒரு ஃபார்முக்கு வர முடிஞ்ச 60 ரன்னு இந்த மேட்ச்சில் தான் வந்து கடைசி மேட்ச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதுக்கப்புறம் அவங்க அடித்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஆல்ரெடி வந்து வெளியில் போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஒரு 80% வந்து அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் அவர் வந்து 60 ரன் அடிச்சிருக்காரு இந்த விக்கெட்டை யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி சிவம் டூபேவும் இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெவால் பிராவிஸுமே அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹிட்டர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வென்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெஸ்ட்டு டீம்ன்றதை பார்த்துடலாம். ப்ளே ஃபார் ஃப்ரீ சேஃப் 11 ஃபேண்டசி டீமு. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு கேஎல் ராகுல், பத்தும் நிஷாங்கா, சிவம் தூபே, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல், ஜேமி ஓட்டன், அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டாருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் பிக்ஸாக அவங்களுக்கு ஒரு குல்தீப் யாதவ், நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்ஸாக இருப்பாங்க. கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருக்குமே நல்ல ஆவரேஜ் இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. குறிப்பாக சிஎஸ்கே சேசிங் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா குறிப்பாக சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆவார். எப்போயுமே நான் முதல்ல அதான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு 5 மேட்ச் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் வந்து அவுட் ஆயிடுவார். இல்லாட்டி வந்து ஒரு 2 மேட்ச் அவுட் ஆகிட்டு 3வது மேட்சும் 5வது மேட்சும் 80, 100 அடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் சஞ்சு சாம்சன். ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் எகெயின் ஃப்ளாப். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இன்னும் ஒரு 2 மேட்ச்சுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ முந்தைய நடந்த சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக நல்ல ஒரு கிளாசிக்காக ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அவர் ஃபார்முக்கு வந்துட்டார்னா எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ளாப் ரேட்டும் கம்மியாகும். இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் பெரிய உள்ள ஒரு ஃபார்மில் கிடையாது. எல்லா மேட்சுமே அவுட் ஆகிட்டு இருந்தார். அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார் ரன்கள் வந்து அடிக்கிறதுக்கேவும். பட் லாஸ்ட் 2 மேட்ச்சில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட ப்ளே பண்ணி ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்சுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹை ஸ்கோரிங். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துலாம். டிசி சேஸ் பண்ணாங்க அப்படின்னா கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் வந்து அக்சர் பட்டேல். டியூ டு அவங்க வந்து நல்ல ஒரு மேட்சப் மேட்ரிக்ஸ் இருக்குது, பேட்டில் இருக்குது, ப்ளஸ் வென்யூ ஆவரேஜுமே நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அக்சர் பட்டேல் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் வந்து ஒரு சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்கன்னா ஜேமி ஓவர்டனை வந்துட்டு ஒரு ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டெத்துலேயும் போடுவார். உங்களுக்கு 10வது ஓவருக்கு மேலே தான் வந்து பவுலிங் வருவார். ஸோ விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் அவருமே 2 மேட்சாக விக்கெட்ஸ் எதுவும் பெரிதளவில் எடுக்க முடியல. ஸோ கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு மேட்சப் மேட்ரிக்ஸ் இருக்குது. அக்சர் பட்டேல்கிட்ட ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. பட் ஸ்டில் அவர் வந்து ஓரளவுக்கு இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டியூ டு 2 மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. 3வது மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான ரேட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஆவரேஜுமே உங்களுக்கு ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டிசிக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, இந்த வென்யூலையும் சரி. ஸோ ஃபைனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசி 54%, சிஎஸ்கே 54% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசிக்கு 46% தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இதான் நம்மளுடைய வீடியோ. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு மேட்ச் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.